கண்மணி வந்து முருகர் பொம்மைய எடுத்துகிட்டு வந்துடு முருகரோட சிலைய எடுத்துகிட்டு வந்து இந்த பொம்மையை நம்ம வந்து இந்த கொடுக்கலாமா கிஃப்ட்டா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து இந்த முருகன் வந்து நல்லா இருக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறேன். முருகன் இல்லை முருகர் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. நீ மட்டும் நாடகத்தில் எனக்கு மரியாதையை கொடுத்த அப்படின்னோடனே அது நான் உங்ககிட்ட பேசினேன் முருகர்கிட்ட ஒன்றும் பேசலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு இப்போ என்ன முருகர் சொல்லணும் அவ்வளோதானே, ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கிஃப்ட்டு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்து பவி வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வந்து ஃபங்க்ஷனுக்காக அவங்க அம்மா அப்பாவோட அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்காக குடும்பத்தோடு போகிறவங்க எல்லாருக்கிட்டையுமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பவியோட அப்பா வந்து வந்து பேசிகிட்டு இருக்கவர் வெளியே வராரு. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க கண்மணி வந்து பார்க்கும்போது கரெக்டாக கொழுப்பமும் வந்து ஒரு இடத்துல ஆப்போசிட்டில் ஒரு வந்து குடிசை வந்து பகுதியில் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு ஏங்க இவ்வளோ பொம்மை இங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொழுக்காக வாங்கினதுமா எடுத்து உள்ளே வைக்கணும், அதை சரி பண்ணி வைக்கணும் அப்படின்றமா. சரிங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி போய் பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து அங்கே இருக்க கரண்ட்டு வந்து பாஸ் ஆனதால் அங்கே ஃபுல்லாகவே எரிஞ்சிடுது. அப்போ கண்மணி அதில் மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்து அன்பு வந்து அவங்கள காப்பாற்றுறாரு. ரொம்ப துடிச்சு போகிறாரு. கண்மணி வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் ஆயிடுறாங்க. எல்லாருமே பயந்து போகிறாங்க. கண்மணியை தூக்கி மடியில் போட்டுக்கிட்டு அன்பு வந்து வேகமாக வந்து வண்டியில் வந்து போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து கண்மணியை சேர்க்குறாரு. கண்மணியை சேர்த்துட்டு வந்து உள்ளே போக பார்க்குறாரு. இல்லை சார் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்மணியை வந்து பார்க்காம பரிதவிச்சு போகிறாரு. பயங்கரமாக அழறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. கதிர்கரை அழுதுட்டுருக்காரு. அப்போ குடும்பமே எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க அம்மா அதுக்கப்புறமா வந்து வெண்ணிலா எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு என்னடா ஆச்சு கண்மணிக்கு அப்படின்னோடனே இந்த மாதிரி கண்மணி என்ன ஆச்சுன்னு தெரியல, மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கா, என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அப்படியே அழறாரு. கையை பிடிச்சிட்டு குழந்தை மாதிரி அழறாது அன்பு சரியாயிடும்டா அப்படின்றாங்க. உன்னை வந்து என்னால் தாங்கிக்க முடியாதுமா, கண்மணிக்கு ஏதாவது ஒன்றா நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேம்மா, கண்மணி தான்மா என் வாழ்க்கை எல்லாமே, கண்மணிக்கு எதுவுமே ஆகக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. இது எல்லாத்தையுமே வெள்ளா கேட்டுறாங்க. வெள்ளா கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்மணி மேலே இந்த அளவு வந்து அன்பு வந்து பாசம் வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஐயோ வெண்ணாக்கு எதிர இவனை இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வந்து எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வந்து சொல்கிறாரு அன்பு, இங்கே பாருமா எனக்கு கண்மணி கண்ணு திறந்து பார்க்கணும், அவள் என் மடியில் கடந்தாலம்மா அப்போ கண்ணையே திறக்கலாமா, எவ்வளோ தூரம் கண்மணி கத்துறமா அப்போ கூட கண்ணு திறக்கலாமா, மூச்சு பிச்சு எதுவுமே இல்லைம்மா, அவளோட வந்து வந்து ஆக்சிஜன் லெவலில் ரொம்ப லோவாக இருந்ததுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, இதே துடிப்பு ரொம்ப லோவாக இருந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டேய் கண்மணிக்கு ஒன்றும் ஆகாதுடா, அது எப்படா ஏதாவது ஆகும், அவன் நல்ல மனசுக்கு அவள் கண்டிப்பாக பொழைச்சி வருவாரா அப்படின்றாங்க. டாக்டர் வராரு. ஓடி போய் உடனே எல்லாருக்கு முன்னாடி வந்து அன்பு வந்து கேட்குற டாக்டர் கண்மணிக்கு எதுவும் ஆகலை, அவள் நல்லா இருக்காள், நான் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. உடனே வந்து இல்லை அன்பு அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னோடனே இந்த மாதிரி அவங்கள பார்க்க முடியாதுங்க, ஏன்னா அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, எதுவாக இருந்தாலும் 48 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும், ஏன்னா அவங்க வந்து அந்த புகையிலையும் அதுக்கப்புறம் அந்த நெருப்புலையும் இருந்ததால் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது, அதனால் 48 மணி நேரம் கழிச்சு எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவோம் நாங்கள், அது வரைக்கும் வந்து நீங்கள் பொறுமையாக இருங்க, ஒரு வேளை கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக கதறி அழறாரு அன்பு. அவரை சமாதானமாக யாராலையும் படுத்த முடியல, அந்த மாதிரி கதறி அழறாரு. இதையெல்லாம் பார்க்குற வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அன்பு ப்ளீஸ் அழாதடா சொன்னாக்கு. இல்லைம்மா கண்மணியை என்னால் கண்மணி எத்தனையோ படி என் உயிரை காப்பாற்றிருக்காம்மா, எனக்காக என்ன வேணாலும் செய்கிற கண்மணிக்கு நான் விட மாட்டேம்மா, என் கண்மணி எக்காரணம் கூட என்னை விட்டு போக முடியாது, இந்த உலகத்தை விட்டு போக முடியாது, என்ன நடந்தாலும் சரி கண்மணிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அதுக்கப்புறம் என்னை பார்க்கவே மாட்டேங்கம்மா அப்படின்ட்டாங்க. அன்பு என்னடா பேசுகிற நீ, அப்போல்லாம் பேசுகிற, இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்க அன்பு. கண்மணிக்கு எதுவும் ஆகாது, வந்துடுவா பாட்டி, இதோடு நிறுத்திங்க சொல்லிட்டேன், வேறு ஏதாவது பேசிடாதீங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டியே. அன்பு அப்படின்னோடனே விட்டுருங்கம்மா, இந்த டைமில் யாராவது ஏதாவது கண்மணி பற்றி ஏதாவது ஒன்று வந்து ஏடா கூடமாக பேசுகிறீங்க, அப்போ இந்த அன்பு மனுஷனாகவே இருக்க மாட்டான், உங்களுக்கெல்லாம் தேவையில்லைன்னா இங்கேருந்து போயிட்டே அப்படி சொன்னோன்னே பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கண்மணி பார்க்க உள்ளே வந்து வம்பு பண்ணி வந்து போகிறாரு. போயிட்டு கண்மணி கையை பிடிச்சிட்டு கண்மணி ஐ லவ் யூ கண்மணி, நான் உன்னை விரும்புகிறேன்டி, நீ தான் என் மனசு ஃபுல்லாக இருக்க அப்படின்றாரு. திறந்து பார்க்குற வந்து வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்மணி வந்து கையை பிடிச்சி அன்பு வந்து பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அன்பு கண்மணியை விரும்புகிறாரா, அப்போ லவ் பண்ணுறாரா, இந்த விஷயம் கண்மணிக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அன்பு மனசில் கண்மணி தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அதிர்ச்சி தாங்கவே முடியல. பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா.